நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரிமணியன், S ரோசி, M தனலட்சுமி. அனுபவம் நிகழ்ச்சியில் இன்று ஆலோசனை நேரம். ஆலோசனை நேரம் பகுதியில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக இணைகிறார் ஒரு சிறந்த மருத்துவர். கடந்த 40 ஆண்டுகளாக மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்கி வரும் பெண்மணி. இந்திய மருத்துவ சங்கம் இவரின் சேவையை பாராட்டி சிறந்த மருத்துவருக்கான விருதை வழங்கி சிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடமும் சிறந்த குடும்பநல மருத்துவராக சான்றிதழும் விருதும் பெற்றுள்ளார். ரோட்டரி சங்கத்தால் பாராட்டப்பட்டு சிறந்த மருத்துவ சேவைக்கான விருதையும் பெற்றுள்ளார். இவர் தமிழ்நாடு அரசின் ஓய்வு பெற்ற மகப்பேறு மகளிர் நல மருத்துவர் டாக்டர் P முல்லைக்கொடி. தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் நேர்காணலில் இணைகிறார் டாக்டர் P முல்லைக்கொடி. இவரிடம் சந்தித்து உரையாடுபவர் முனைவர் C சுமதி. அனுபவம் நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரம் பகுதியில் ஓய்வு பெற்ற மகப்பேறு மகளிர் நல மருத்துவர் டாக்டர் P முல்லைக்கொடி அவர்களுடனான நேர்காணலின் 2ஆம் பகுதியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் பார்த்தோம். வயதானவர்களுக்கு வரக்கூடிய உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள். இனி அவர்களுக்கு வரக்கூடிய உளவியல் சார்ந்த அல்லது மனநலம் சார்ந்த பிரச்சனைகள். இதுக்கு முதல்ல ஒரு மருத்துவரை அணுகணும் அப்படிங்கிற அறிவே ரொம்ப குறைவா இருக்கு நம்மளுடைய சமூகத்துல, இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். மனநலம் என்பது முதுமையில் கட்டாயம் முக்கியமானது. ஏன்னா இனி வரும் அவங்களுடைய முதுமையை நல்ல விதமாக, அதுமாதிரி ஆரோக்கியமான முதுமையாக அவர்கள் கழிப்பதற்கு இது மிகவும் உதவும். அதில் முதல் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது அவங்களுக்கு வெளியே எக்ஸ்டர்னல் அவுட்லுக், அதனால் எந்த வெளியே விஷயத்தை பார்த்தாலும் ஒரு ஈடுபாடே இருக்காது. அது எக்ஸ்டர்னல் அவுட்லுக் ரொம்ப குறைஞ்சிரும். அது முதல் பிரச்சனை. அடுத்தது அவங்களுக்கு மனச்சோர்வு. ஏன்னா எல்லாமே முடிச்சிருவாங்க, எல்லா கடமை. அதுவும் நம்மளுடைய இந்தியா போன்ற அந்த பண்பாடுள்ள கல்ச்சரல் உள்ள நாடுகளில் எல்லாமே நம்மளுடைய குழந்தைகளெல்லாம் வளர்த்தெடுத்தாச்சு, அவங்களுக்கு எதாவது பண்ணியாச்சுன்னா இனி ஒன்றுமே இல்லை அப்படின்ற உணர்வுக்கு வருவாங்க. அது நிறைய மனச்சோர்வு ஏற்படுத்தும். அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய அல்சீமர் டிசீஸ்னு இப்போ வருது. அல்சீமர் டிசீஸ் உங்களுடைய மூளையினுடைய
திசுக்கள் வந்து டீஜென்ரேஷன் ஆகிறதுனால வர்றது. சில இடங்கள்ல இருந்து ஹைப்போதலாமஸ், இப்போ கேம்பஸ் அந்த மாதிரி ஏரியாக்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து அது டீஜென்ரேஷனால் வர்ற வியாதி. அடுத்தது வந்து என்னென்னா பார்க்கின்சன் டிசீஸ். அதுவுமே சிறு மூளையில் வரும் டீஜென்ரேஷனால் வர்ற வியாதி தான். இதெல்லாம் வந்து நரம்பு வியாதி மட்டும் வராது, இது வந்து உங்களுடைய மனம் சார்ந்த வியாதியாகவும் பிரதிபலிக்கும். அதில் வந்து முதல்ல நம்ம டிப்ரெஷனை வந்து சரி பண்ணணும், மனச்சோர்வை சரி பண்ணணும்னா எப்பவுமே நம்ம வந்து நம்முடைய மூளையை வந்து ஏதாவது ஒரு புது பழக்கத்துக்கு டெய்லி ஒரு புது பழக்கம் பழகணும்னு சொல்கிறாங்க. உளவியல் ரீதியான மருத்துவர்கள் அதனுடைய ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு புது பழக்கத்தை நீங்கள் நிதர்மிதம் கற்றுக்கொண்டு பழக வேண்டும். நான் 65 வயசில் 70 வயசில் என்ன கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது நம்ம காதிலேயே கேட்குது, மனசார கேட்குது. 65 வயசுலேயே நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கு இருக்குது. கற்றுக்கொள்வதுன்னு சொல்கிறத விட நீங்கள் கற்றுக்கொண்டு முன்னால் பழக்கப்படுத்தாமல் இருந்த விஷயங்களை திருப்பி நீங்கள் பழக்கப்படுத்த ஆரம்பித்தீர்களால உங்களுடைய மூளை வந்து புத்துணர்ச்சி பெற்று பின்வரும் உங்களுடைய முதுமையை நல்லா சந்தோஷமாக கழிக்க உதவும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நிறைய 60 வயதில் 70 வயதில் தான் நிறைய சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த மாதிரி விஞ்ஞானிகளாகட்டும், நிறைய ஞானிகளாகட்டும், எல்லோரும் 60 வயதுக்கு மேல் சாதித்து 70 வயதுக்கு மேல் நோபல் பரிசு பெற்றவர்கள். அப்போ அவங்கெல்லாம் பண்ணும்போது நம்மளால் முடியுமா, முடியாதா? நோபல் பரிசெல்லாம் வாங்க வேண்டாம். நம்மளுடைய முதுமையை நல்ல சந்தோஷமாக கழிப்பதற்கு நாம் ஏதாவது செய்யலாம் தானே. அதனால் வந்து முதல்ல வந்து நமக்கு வந்து முடிந்ததை படிங்கள், நிறைய வாசியுங்கள். உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வாசிங்கள். படிக்க முடியாதவர்கள், நான் இது வந்து எல்லாத்துக்கும் உள்ள ப்ரோக்ராம்னால நான் சொல்கிறேன், கிராமத்தில் உள்ளவங்க முன்னிடையே உங்களுடைய பாலிய வயதில் உள்ள நண்பர்களோடு இருங்கள். அது வந்து உங்களுடைய இதில் வந்து ஒரு திருக்குறள் சொல்ல வேண்டியது, வெள்ளத்தனையது உயர் நீட்டம் மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அந்த மலர் வந்து நீட்டமாக வரணும்னா நம்மளுடைய உள்ளம் வந்து எவ்வளோ உயர்வாக நினைக்குதோ அந்தளவுக்கு தான் நம்ம உயர்வாக இருப்போம். இதில் வந்து நான் உயர்வாக நினைக்கிறதுன்றது வந்து நிறைய காசு வேணும் அதெல்லாம் நினைக்க வரல. நாம் எவ்வளவு சின்ன பிள்ளையாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கட்டாயமாக நம்ம சின்ன பிள்ளையாகவே இருப்போம். அதுதான் உண்மை. அதனால் வந்து இது சின்ன பிள்ளையாக இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு உணர்வுக்கு நம்மளுடைய சுற்றி உள்ள சூழ்நிலையை வந்து சின்ன பிள்ளையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அக்கா ஓடி ஆடி குதிச்சு விளையாட சொல்லி நான் சொல்லலை. உங்களுடைய பாலிய நண்பர்களோடு 60 வயதுக்கு மேல் பழக்கம் வைத்துக்கொண்டு டெய்லி பழகுறதுக்கு பாருங்கள். அது படித்தவர்களாக இருக்கட்டும், ரிட்டையர் ஆனவர்களாக இருக்கட்டும், ரிட்டையர் இல்லாத சமூகமாக இருக்கட்டும், வீட்டில் வேலை பார்ப்பவர்களாக யாராக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பாலிய நண்பர்கள், அது பாலிய நண்பர்கள்னு சொல்கிறது வந்து உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இல்லையா நீங்கள் படிக்காதவங்களாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க கூட பழகினவங்க, உங்கள் வயதொத்தவர்கள், உங்களுடைய பழைய இள வயதுகளை வந்து நீங்கள் பேசும்போது கேட்பவர்கள், அவர்களுடைய இள வயதை பற்றி உங்களுடன் பேசுபவர்கள் இருந்தால் கட்டாயமாக அவர்களுடன் நன்றாக பழக்கம் வைத்துக்கொண்டு அதை வந்து டெய்லி பழக்கப்படுத்திக் கொள்ளினால் உங்களுடைய மூளை கட்டாயம் புத்துணர்ச்சியாக இருக்கும். டிப்ரெஷன் இருக்கவே இருக்காது, மனச்சோர்வு வரவே வராது. இன்னொன்று பழக்க வழக்கங்கள் நான் சொன்னேன். நிறைய பேர் வந்து கவிதை எழுவது, படம் வரைகிறது இதெல்லாம் வந்து முன்னாடி பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறம் நம்மளுடைய பணி நிமித்தம் நம்ம சம்பாத்தியம் அது இதுன்னு எல்லாம் பார்த்துட்டு அதை மறந்துடுவோம். அதை வந்து நீங்கள் திருப்பி ரெஜினவேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்குறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லோரும் வெளியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் பழைய பழையனுடைய பொழுதுபோக்கை வந்து அவங்க வந்து புத்துணர்வுப்படுத்துவாங்க. நிறைய பேர் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பழசு பண்ணது, கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, பெயிண்டிங் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, ஒரு தையல் நல்லா தைக்கிறவங்க தையல் தைக்கிறது, கூட பண்ணுறதை மறந்துருப்போம், அதை கூட பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பழக்கப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய மூட்டுகளும் இயங்கும், அதே சமயத்தில் உங்களுடைய மூளையும் புத்துணர்வு பெற்று நன்றாக மனச்சோர்விலிருந்து கட்டாயம் நீங்கள் வெளியே வர முடியும். அடுத்த இன்னொரு மூளைச்சோர்வு வியாதியை பற்றி ஒன்று சொல்லிட்டோம். அதுக்கடுத்து வந்து அல்சீமர் டிசீஸுக்கு மெயினாக சொல்கிறது இதே தான். உங்களுடைய மூளையினுடைய பாகங்களை எல்லாம் நீங்கள் புத்துணர்வோடு வைத்து கொண்டால் கட்டாயமாக அல்சீமர் டிசீஸ் வந்து உங்களை ரொம்ப பாதிக்காமல் பார்த்துக்குறோம். அல்சீமர் டிசீஸ் எப்படின்னா, நம்ம ரியாலிட்டியிலேருந்து நம்மளுடைய இதுகளை எல்லாத்தையும் வந்து நம்ம லோ மூடு எல்லாமே குறையும், எதுவுமே பிடிக்காது, அந்த மாதிரியான வியாதி தான். அது நாளடைவில் முற்றும்போது உங்களை சுற்றி உள்ளவங்களே யாருன்னே தெரியாமல் போயிடும் அல்சீமர் டிசீஸ் வரும்போது. ஆனால் நீங்கள் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவீங்க, பட் சாப்பிடணுன்ற எண்ணமே வராது, அந்த மாதிரி ஆயிரும் அல்சீமர் டிசீஸ் வந்தால். அதனால் அந்த அளவுக்கு போக விடாமல் நம்மளுடைய மூளையை வந்து நம்ம புத்துணர்வோடு எப்போதும் வைத்துக்கொண்டே இருந்தோமானால் அல்சீமர் டிசீஸ் வந்து கட்டாயம் 85 வயசானாலும் வரவே வராது. அது ஒன்றுமே பண்ணாமல் நாம் இப்படி தான் முடிஞ்சிருச்சு வேலை அப்படின்னு நினச்சமாக்கோம், நாமளே அல்சீமர் டிசீஸை வர வச்சுக்கிறதுக்கான அது வாசலாயிரும். அப்புறம் அடுத்தது வந்து இன்னொன்று டிப்ரெஷன், லோ மூடு இதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாமே வந்து பார்க்கின்சன் டிசீஸ் வந்து சிறுமூளையினுடைய சிதைவு மாற்றங்கள்னால வர்றது தான்.
சிறுமூளை செரிபலத்தில் வந்து சிதைவு மாற்றங்கள் வர்றது வந்து எல்லாருக்கும் வர்றது கிடையாது. ஒரு சிலவங்களுக்கு அதனுடைய இரத்த ஓட்டம் குறைபாடோ வேறு ஏதோ ஒரு இதோ அல்லது அவங்க வந்து நீண்ட நாட்களாக இரத்த அழுத்தத்துக்கான மாத்திரைகள், அது வந்து அந்த மாத்திரைகள்லாம் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. முன்னாடி அந்த மாத்திரைகள் எடுத்ததுனாலே நிறைய பேருக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வந்துச்சு. அதனால் சிறுமூளையினுடைய இயக்கம் வந்து குறையும் போது பார்க்கின்சன் டிசீஸ் வரும். பார்க்கின்சன் டிசீஸ் வரும்போது வந்து உங்களுக்கு வந்து நடுக்கங்கள் வரும். எல்லா இடங்களையும் நீ ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினச்சாலே நடுக்கங்கள் வந்துடும். அதெல்லாம் வர்றது மாதிரி உங்களுக்கு லேசாக தெரிஞ்சாலும் உடனே உங்களுடைய மருத்துவரை அணுகி அதற்கு வந்து இப்போ நிறைய நல்ல மாத்திரைகள் மருந்துகள் வருது. ஆரம்பத்திலேயே நீங்கள் அறவே ஒழித்து விட்டால் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வராது. நீங்கள் நன்றாக அடுத்த வயது முதிர்வை வந்து நன்றாக எதிர்கொள்ளலாம். இது வந்து உளவியல் சார்ந்த பிரச்சனைகள். இப்போ வயசானவங்களை கேர் பண்ணுறவங்க கம்மியாயிட்டாங்கங்கிறத தாண்டி அவங்கள வந்து கவனிச்சுக்கிற மனநிலையில் இருக்கிறவங்க கூட அவங்க உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து கவனம் செலுத்துகிறாங்களே தவிர மனநலத்தில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துறது இல்லை இல்லையா? அப்போ இந்த சமூகம் வந்து இந்த வயதானவர்களை கவனித்துக்கிறதுல என்ன மாதிரியான அக்கறை எடுத்துக்கணும் டாக்டர்? மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை சமூகம் செய்வதை விட முதல் வந்து சமூகம் என்பது என்ன? வீட்டிலேருந்து ஒரு கம்யூனிட்டியிலேருந்து ஒரு இது வருது ஏரியா. அதனால் வீட்டிலிருந்து தான் நம்ம முதலே ஆரம்பிக்க வேண்டும். வீட்டில் வந்து முதல்ல வந்து அவங்களோட இளையோரோடு எல்லா நேரமும் நல்ல அக்கறையோடும் நல்ல மனநிலையோடும் அவர்களுக்கு காலையிலிருந்தே பேசுகிறதுக்கு பழகிக்கிறணும். மிஞ்சி போனால் வயதானவங்களை எதிர்பார்ப்பது ஒரு அக்கறை தான். ஒரு அக்கறையான 2 வார்த்தை தான் அவங்க கேள்விப்பட வேண்டியது. இதை வந்து வீட்டில் உள்ளவர்கள் செய்ய வேண்டும். அப்புறம் வீட்டில் வந்து அவங்க வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்லிப்பரி இந்த இதெல்லாம் ஃப்ளோரெல்லாம் அது மாதிரி டாய்லெட்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். அது வந்து எல்லா வசதி உள்ளவங்களும் பண்ண முடியுன்றது கிடையாது. வசதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து உங்களுடைய இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா மூட்டுகள்லாம் வந்து அப்போ வந்து வலிக்கு விழுந்துட்டோம்னா அவங்க வீட்டில் மட்டும் பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் பிரச்சனை. பிள்ளைங்களுக்கு, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு, அவங்களுடைய வியாதி, அப்புறம் பணம் செலவு பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதை தவிர்ப்பதற்காக நாம் வந்து முன்னெச்சரிக்கையாகவே நம்ம கீழே விழாமல் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக வேண்டி நிறைய வீட்டில் வந்து நிறைய அமைப்புகளை மாற்றணும்னு சொல்லலை, அவங்களுக்கு ஏற்ற அமைப்புகளாக வைத்துக்கொள்வது நல்லது. பொதுவாக வந்து நம்ம 2 மாடி 3 மாடி ஏறி வீடு இருக்கிறதா இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்காக வேண்டி கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறலாம் ஒன்று. இன்னொன்று, இந்த டாய்லெட்ஸ்லாம் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறலாம். அது வீட்லேயுமே ஸ்லிப் ஆகாத தரைகள்லாம், வலிக்கு விழாத அளவுக்கு தரைகள்லாம் வச்சு நம்ம இது பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரியான நம்ம வீட்டில் வந்து மாற்றங்கள் வந்து கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா வயதானவர்களை நன்றாகவே நாம் வைத்துக்கொள்ளலாம். அதுக்கு அவர்களிடம் வந்து கொஞ்சம் சில அக்கறையை காட்ட வேண்டும். அவர்கள் எல்லா நேரமும் இயக்கத்தோடு இருப்பதற்கு அவர்களுக்கு சிறிய சிறிய வேலைகளை ஒதுக்கி அவர்களையும் வீட்டில் உள்ள வேலைகளை ஈடுபாட்டுடன் செய்வதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும். அதுதான் வந்து முதல்ல ஹோம் நீட். அப்புறம் சொசைட்டி அப்படின்னு போனீங்கன்னா அவங்களே வந்து அவங்கள இது பண்ணிக்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன குரூப்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப் நிறைய இருக்குது. அவங்களுக்குள்ள உள்ள குரூப்ஸில் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துக்கலாம். இன்னொன்று ஒரு சின்ன கிளப்புகள், நீங்கள் நன்றாக வந்து உங்களால் நன்கொடை செய்ய முடியும், அது மாதிரி இருந்தால் அதன் மாதிரி இதில் ஈடுபாட்டோடு இருந்து நிறைய சங்கங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பென்ஷனர் சங்கம், ரோட்டரி, அந்த மாதிரியான நிறைய சின்ன லைன்ஸ் கிளப், அந்த மாதிரியான இதில் வந்து ஈடுபாட்டோடு இருந்து அந்த மாதிரி ஒரு சங்கங்களில் சேர்ந்து இது பண்ணலாம். அதுவும் முடியாது என்றால் கடைசியாக நன்றாக உள்ளது எல்லாருக்கும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு விஷயம் என்றால் நாத்திகனாக இல்லாத வரையில் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் எய்ட். அது வந்து ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்கனால் கட்டாயமாக உங்களுடைய பாதி நேரத்தை அது சாப்பிட்டு விடும். நன்றாகவே அது நல்லாவே உங்களுக்கு புத்துணர்ச்சியை விடும். அதாவது நல்ல ஆன்மீக புத்தகங்களை படிப்பது, தினமும் நல்ல வழிபாடு செய்வது, உங்களால் நடந்து சில போகக்கூடிய ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில் உள்ள ஆலயங்களுக்கும் மத வழிபாட்டு இடங்களுக்கும் சென்று வழிபடுது. எந்த மதத்தினராக இருந்தால் அவங்கவுங்களுடைய வழிபாடுக்குள்ள இடங்களில் போய் வழிபட்டு வந்தோம்னால் வழிபடும்போது 4 பேரை நம்மளுடைய விதத்தவரை அங்கே பார்ப்போம். அதனால் நல்ல சொசைட்டியில் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் நமக்கு இருக்கும். அது என்னென்னா சமூகத்தில் வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம பழகுவோம். அந்த பழகுற இது இருந்தாலே உங்களுடைய முதுமையை வந்து நீங்கள் சந்தோஷமாக கழிக்கலாம். ஒன்று. இன்னொன்று, நல்ல ஆன்மீக புத்தகங்கள் படிங்க. நிறைய டெய்லி யோகா பண்ணுறதுக்கு பழக்கப்படுத்திக்கங்க. இது எல்லாத்தையும் விட நல்லாக வந்து நீங்கள் உங்களுடைய தம்பதியரோடு சேர்ந்து நல்ல வழிபாட்டு தலங்களுக்கு வருடம் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்துக்கு சென்று வழிபட்டு விட்டு வாருங்கள். அது வந்து உங்களுடைய நல்ல நினைவுகளை கொண்டு வரும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதை பேசுகிறதுக்கே 2-3 மாதம் பேசி உங்களை நல்ல தினமாக கழிக்கலாம். அதனால் இது வழிபாட்டு தலங்களுக்கு பயணம் செல்வது வந்து முதியோர்
வயசு, அது 70 வயசு வரைக்கும் கட்டாயமாக போகலாம், எங்கேயுமே போக முடியாதுன்றது கிடையாது. அதுவும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து வயது முதிர்ந்தோருக்கான நிறைய பயணச் சலுகைகள்லாம் நிறைய தந்திருக்கு. அதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நல்லாக உங்களுடைய மதுமையை நன்றாக சந்தோஷமாக கழிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். டாக்டர், இது பெருந்தொற்று காலம். இப்போ வந்து கொரோனா அப்படிங்கிறது எந்த வயசு உள்ளவங்களையும் பாதிக்குது அப்படிங்கிறத தாண்டி முன்னாடி முதல்ல கொரோனா வந்த உடனே வயதானவர்களை தான் அதிகமாக பாதித்ததை நம்ம வந்து பார்த்தோம். அப்போ வயதானவர்கள் கொரோனா வரதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப் எடுக்கணும், வந்துருச்சுன்னா அவங்க அதுக்கு என்ன பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். கொரோனா COVID-19 வைரஸ் இன்ஃபெக்ஷன் இது வந்து முதியோர்களுக்கு கட்டாயம் மற்ற இளையவர்களை விட அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புன்னு கிடையாது, அதிகம் வர்றதாக கட்டாயம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் தி வேர்ல்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முதற் காரணம் வந்து வயதானவர்களுக்குள்ள எதிர்ப்பு சக்தி குறைவுனால தான். எதிர்ப்பு சக்தி குறைவு, அத்தோடு அவர்களுக்கு முன்னாடியே அது முதுமை அடைகிறதுக்கு முன்னாடியே உள்ள உடல் சார்ந்த பிரச்சனைகள், அது ஹைப்பர்டென்சிவ், டயபெட்டிஸ், வேறு ஆர்த்ரைட்டிஸ், வேறு கேன்சர், அந்த மாதிரி என்ன வியாதிகளுக்கு அவர்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் அந்த வியாதிகளில் வந்து அவங்க சிகிச்சை எடுத்துக்கொண்டாலுமே அவர்களுக்கு வந்து சீக்கிரமாகவே தொற்று வருவதற்கு மற்ற சமுதாயத்தை விட, மற்ற இளையவர்களை விட அதிகம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால்தான் எல்லா நம்மளுடைய அரசாங்கமே முதல் கோவிட் ஃபஸ்ட்டு வேவ், செகண்ட் வேவ், முதல் அலை, ரெண்டாவது அலை எல்லாத்துலேயுமே 5 வயதிற்கு உட்பட்டவரும் 60 வயதிற்கு மேற்பட்டவரும் வெளியே வராதுன்னு சொன்னாங்க. அதனால் முதற் வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கட்டாயமாக கடினமாக பின்பற்ற வேண்டும். கட்டாயம் மாஸ்க் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட, ஏன்னா வெளியில் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் வெளியில் போயிட்டு எல்லாம் ட்ரெஸ் மாற்றி கழுவி குளித்து எல்லாம் வருவாங்க. இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அந்த சமூக இடைவெளியை பின்பற்றுதல், மாஸ்க் அணிவது, அவ்வப்போது வந்து கிருமிநாசினிகளை வைத்து கை கழுவிக்கொள்வது, நல்ல சத்தான உணவுகளை உண்ணுவது முதல்ல. அப்புறம் எல்லாத்தையும் விட நிறைய பேர் பண்ணின தப்பு அது முதல் அலையிலேயும் தெரிஞ்சது. ஏன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தது ஒன்று. இன்னொன்று, அவங்களுடைய நீண்ட நாளைய வியாதிகளுடைய மாத்திரைகளை வந்து வெளியே போய் வாங்குவதற்கு தயங்கியும் அல்லது அரசு மருத்துவமனையில் அணுவி வாங்குவதற்கு தயங்கியும் வாங்காமல் சாப்பிடாமல் இருந்து அந்த வியாதி முற்றியதனால் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு NCD டிசீசஸ்க்கு வந்து மாத்திரையை நிறைய பேர் வாங்கலை. டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் நான் ஒரு அரசு மருத்துவராக இருப்பதால் நான் அரசு மருத்துவமனையுடைய இதில் இன்ட்ராக்ஷனில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து வாங்காமல் அதை சாப்பிடாமல் விட்டுட்டாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டே அதில் ஈடுபட்டு அவங்க வர்றதுக்கு தயங்குறாங்கன்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாத்திரை கொடுக்குறாங்க அந்த எல்லா வியாதிகளுக்கும். அதனால் பழைய வியாதிகளுக்குள்ள மருந்து மாத்திரைகளை கட்டாயம் நீங்கள் வந்து ரெகுலராக பின்பற்ற வேண்டும். ரெகுலராக வந்து உடற்பயிற்சி செய்யணும். நல்ல சத்தான உணவுகளை உடற்பயிற்சியும் வந்து உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டும். அதனால் உடற்பயிற்சி தினமும் செய்ய வேண்டும். அப்புறம் சத்தான உணவுகள், உடல் எதிர்ப்புகளை கூட்டக்கூடிய சக்தி நம்மளுடைய மருந்தே இருக்குது நிறைய. நம்ம உணவு மருந்துன்னு சொல்கிற மாதிரி மஞ்சள், இஞ்சி, இந்த மாதிரியான உணவு வகைகள் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராகவே தினமும் அதை வந்து எடுத்து சாப்பிட பழகிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை நல்ல லெவலில், நல்ல மேம்பட்ட நிலையில் வைத்திருந்தால் உங்களுடைய கோவிட் வியாதினால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். மற்றபடி கட்டாயமாக அந்த தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது 2 செஞ்சீங்கன்னா கட்டாயம் வராது. ஆனால் லேசான அறிகுறிகள் வந்தாலும் முதல்ல வந்து பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு கட்டாயமாக சுவாச கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஓமைக்ரான் இப்போ வந்த வியாதியில் வந்து அவ்வளவா வரலை. இதனால் முதல் அலை, 2வது அலையில் நிறைய பேர் சுவாச கோளாறுகளால் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறப்பின் விகிதம் வந்து வயதானவர்களுக்கு தான் நிறைய இருந்துச்சு. அதற்கு காரணம் வந்து அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைவு தான். அதில் உடனே லேசான காய்ச்சலோ அல்லது சுவாச கோளாறாக இருந்தால் உடனே மருத்துவமனை அணி அதற்கான தீர்வை வந்து கண்டு சிகிச்சையை எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக அடுத்தவங்களுக்கு பாரமாகவும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனையாகவும் இருக்க மாட்டீங்க. உங்களுடைய முதுமையை நன்றாக கழிக்கலாம். சரிங்க டாக்டர், இப்போ இந்த வயதானவர்களுடைய முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய தனிமை இல்லையா? அவங்களுடைய அதே வயது ஒத்தவர்கள் இருந்தால் அவங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இருக்க குடும்ப சூழ்நிலைகளில் அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இவங்களுக்கு நம்மளுடைய அரசாங்கம் என்ன விதமான திட்டங்கள் அல்லது இவர்களுக்கான நலத்திட்டங்கள் ஏதாவது அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கா? கட்டாயம் நீங்கள் சொன்ன மாதிரி தனிமை என்பது முதியவர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இளையவர்களுக்கும் சரி, எந்த மனிதனுக்கும். ஏன்னா மனிதனுக்குள்ள முதல் 6வது அறிவு மட்டுமன்றி கடவுள் கொடுத்த ஒரு வரம் என்பது பேச்சு. அதற்கு ஆள் இல்லை என்றாலே வந்து அது வந்து மனிதனாகவே கருதப்பட முடியாது.
அதனால் ஒரு பேச்சுக்காவது ஆள் இருக்கா அப்படின்னு தான் முதல்ல வீட்டில் கேட்பாங்க. அதனால வந்து தனிமை என்பது அது மிகவும் மோசமான, தனிமையாக உணர்ந்தால் அது மிகவும் மோசமான வியாதி. மற்ற எல்லா வியாதியோடும் சீக்கிரம் கொள்ளக்கூடிய வியாதி அதுதான். அதனால் தனிமையாக இருப்பதாக நாம் முதலில் உணரக்கூடாது. நாம் தனிமையாக இருப்பதை உணராமல் இருப்பதற்கு, தனிமையாக இருப்பவர்களுக்கு இது உணராமல் இருப்பதற்கு நம்மளுடைய எந்த நேரமும், எல்லா நேரமும் தூங்கும் நேரம் தவிர மீதி எல்லா நேரமும் ஏதாவது ஒரு வேலையில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். ஒன்று பாட்டு கேட்கலாம், புத்தகம் படிக்கலாம், அல்லது ஆன்மீக தலங்களுக்கு செல்லலாம், அல்லது பக்கத்து வீட்டில் யார்கிட்டையாவது நல்லா கலந்து உரையாடலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டால் தனிமையை வந்து நாம் தவிர்க்கலாம். இன்னொன்று, தனிமையை தவிர்ப்பதற்கு அவங்க முதியவர்கள் மட்டும் கிடையாது, வீட்டில் உள்ள இளையவர்களும் அவங்களோடு ஒத்துழைக்க வேண்டும். முதல் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேமிலி தான். ஃபேமிலி வந்து அவங்கள எப்படி முதல்ல வந்து நான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன், கேள்வியில் விட்டுட்டேன். முதியவர்களை நம்மளுடைய அனுபவ சுரங்கமாக நாம் பார்க்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்கள் இந்த பழக்கம் இருந்தால் நம்மளை விட பெரியவங்க அப்படின்றத மட்டும் பார்க்கக்கூடாது. நமக்கு சுமையாக இருக்காங்க, நமக்கு எல்லா அனுபவத்தையும் சொல்லி கொடுத்த, நம்மளுடைய இந்த உலகத்துக்கு பிரவேசித்தவர்கள் அப்படின்ற ஒரு நன்றியுணர்வோடு அவங்களுடைய அனுபவங்களையெல்லாம் நாம் வாங்கி கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களை நம்ம மதித்து பார்த்துக்கிட்டோம்னா கட்டாயமாக அவங்க தனிமையை உணர மாட்டார்கள். இது வந்து வீட்டில் ஃபேமிலியோடு இருக்கிறவங்களுக்கு. தனிமையாக இருக்கிறவங்க வந்து கட்டாயம் எல்லா விஷயங்களையும் எல்லா நேரத்துலையும் நம்மளை ஒரு ஈடுபாட்டோடு வச்சுருக்கணும். ஒன்றும் கிடையாது, ஒரு 4 ஃபோன் பண்ணுங்க, இல்லையா அதெல்லாம் ஃபோன் வசதியெலாம் இல்லை, ஒன்றுமே இல்லாதவங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் நல்லா 4 பேர்கிட்ட பேசுங்க. நல்ல விஷயமா அதான் தானே. எல்லா வயதினர்களுக்கும் எல்லா வசதியில் உள்ளவர்களும் தம்மை வந்து எல்லா நேரமும் இயக்க பழகி கொள்ள வேண்டும். அதுதான் முதல்ல தனிமையை வெல்வதற்குள்ள விஷயம். அடுத்தது வந்து நீங்கள் அதுவுமே முடியாது, அவங்க கீழே விழுந்து கால் விழுந்து எந்திரிச்சு நடக்க முடியாதவங்களா இருக்காங்க, பார்க்கின்சன் டிசீஸாக படுத்திருக்காங்க, அல்சைமர் டிசீஸ் வந்துருச்சு, இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்தில் வந்து நிறைய முதுமை இல்லங்கள் வச்சுருக்காங்க. அரசாங்கத்திலேயே ஃப்ரீயாக உள்ள முதுமை இல்லங்கள் மாவட்டம் தோறும் இருக்கிறது. அதில் வந்து நீங்கள் போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறதுக்கு இருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் விட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ரொம்ப காலமாகவே ஓல்டு ஏஜ் பென்ஷன் கொடுக்குறாங்க. முதுமை கால ஓய்வூதிய திட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, பார்க்காதவங்கள வேலை பார்க்குறவங்களுக்கு பென்ஷன் இருக்கும், வேலை பார்க்காம இருக்கவங்களுக்கெல்லாம் ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக மாதம் இவ்வளோ ரூபான்னு பணம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேண்டிய சாப்பாடுக்கான உள்ள இதெல்லாம் அந்த ஊட்டச்சத்து இதன் மூலமாக கொடுக்குறார்கள். அந்த இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் விட நம்ம நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது. தொண்டு நிறுவனங்கள், எல்லா தொண்டு நிறுவனங்கள் நம்ம சொன்னோம்னா இந்த மதம் மற்றும் கிடையாது, எல்லா மதம் சார்ந்த தொண்டு நிறுவனங்களும் சரி, மதம் இல்லாத தொண்டு நிறுவனங்களும் நிறைய இடங்களில் இயங்கி வருகின்றன. அங்கே போய் நாம் அணுகினோமானால் கட்டாயமாக அவர்களை வந்து நல்ல வழியில் பார்த்து கொள்வதற்கு, இப்படி அவங்க தனிமையிலிருந்து அவங்களால பார்த்துக்க முடியாதவங்களை பார்த்து கொள்வதற்கும், அவங்களை நல்ல தனிமையை போக்குவதற்கும், அவங்களுடைய வயது முதுமையராக இருந்து நன்றவிடமாக அவங்களை கழிப்பதற்கும், முதிய வாழ்வை நல்லாக கதிப்பதற்கும் நிறைய வந்து கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. பணமாக மட்டும் கிடையாது, முதியோர் இல்லங்களாகவும் அதில் வந்து நிறைய உதவிகள்லாம் எல்லாம் இப்போ எல்லா ரோட்டரி அது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா சங்கங்களும் தொண்டு நிறுவனங்களும் முதலிடம் கொடுப்பது குழந்தைகளுக்கும் முதியோருக்கு மட்டும்தான். அதில் முதியோருக்கு வந்து எல்லா விதங்களையும் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, நான் கவர்மெண்டல் எதுவுமே நிறைய எய்ட்ஸ் இருக்குது. அதில் இந்த பணம் வந்து ஓல்டேஜ் பென்ஷன் கிடைக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம அணுகி போய் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். முதியவர்களின் உடல் நலம் மற்றும் மனநலம் சார்ந்த அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் விளக்கமாகவும் அனைவருக்கும் புரியும்படி எளிமையாகவும் விளக்கி சொன்னீங்க டாக்டர். நன்றி. நன்றி அம்மா. இதன் மூலம் நான் மிகவும் ஆர்வமோடு எதிர்பார்ப்பது, சில வீடுகளிலாவது முதியவரை நன்றாக அனுபவச்சுரங்கமாக பார்த்து ஒரு சில வீடாவது நன்றாக என்னுடைய உரையை புரிந்து செய்தால் அதுவே நான் இவ்வளவு நேரம் கழித்ததற்கான பயனாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் அதுவே செய்வீர்கள் என்று நம்புகிறேன். வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. இந்திய அரசின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கிய அனுபவம் நிகழ்ச்சியில ஆலோசனை நேரம் பகுதியில காரைக்குடியை சார்ந்த தமிழ்நாடு அரசின் ஓய்வு பெற்ற மகப்பேறு மகளிர் நல மருத்துவர் டாக்டர் பி முல்லைக்கொடி அவர்களுடன் பேசிய நேர்காணலின் 3 பகுதியுமே நம்ம கேட்டாச்சு. இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில ஆன்றோர்களுக்கு தேவையான உடல் நலம் குறித்தும் மனநலம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்மிடையே சிறந்த நேர்காணல் மூலமா பகிர்ந்துகிட்டாங்க.
இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி kamradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அனுபவம் நிகழ்ச்சி.